மட்டும் நீங்க உங்கள் வசம் வைத்திருந்தாலும் கூட அந்த சொத்து குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் எதையும் மேற்கொள்ள முடியாது. அதனால தான் நம்ம எப்பவுமே எல்லா கிளைண்ட் கிட்டையும் சொல்லுவோம், பவர் டாக்குமெண்ட் மூலமாக நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா பவர் யார் கொடுத்தாங்களோ அவங்க உயிரோடு தான் இருக்கிறாரா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா அது தெரியாம நீங்க ஒரு சொத்தை விற்பனை செய்திருந்தால் கூட அந்த விற்பனை செல்லாததாகிவிடும். நீங்கள் விற்பனை செய்த தேதியின் போது பவர் யார் கொடுத்தாரோ அவர் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, நீங்கள் செய்த விற்பனை செல்லாமல் போய்விடும். இந்த பதிவில் நீங்கள் சுருக்கமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது, பவர் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடியவர் இறந்து விட்டால் பிரச்சனை கிடையாது. அதனால் சொத்து யார் வசமும் போகாது. யார் சொத்துக்கு உரிமையாளரோ அவர் வசம்தான் இருக்கும். ஆனால் பவர் கொடுத்தவர் இறந்து விட்டால் அந்த சொத்தின் உரிமை பவர் யார் கொடுத்தாரோ அவங்களுடைய வாரிசுதாரர்கள் வசம் சென்றுவிடும் அப்படிங்கிறத நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் ஒரு அரிய தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.